Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் The Metaphysical Poets by T.S. Eliot. Before getting into the class, ஒரு kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Before getting into the class, one more information. என்ன அப்படின்னா, நான் ஒரு நியூ வெஞ்சர் ஆரம்பிச்சிருக்கேன். PGTRB பேப்பர்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் வித் MCQ தயார் பண்ணி பெய்டு பிடிஎஃபாக கொடுக்கலான்னு நினச்சிருக்கிறேன். ட்ரையலாக பிஜிடிஆர்பி யூனிட் 8 லிட்ரரி கிரிட்டிசிசம் பேப்பர், அதாவது சாப்டர் 1 to 11 எல்லா டாபிக்ஸ்க்குமே டீட்டெயில்டு மெட்டீரியலும் எம்சிக்யூவும் தயார் பண்ணியிருக்கிறேன். அதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட்ல ஃபர்ஸ்டாக பின் பண்ணியிருக்கிற கமெண்ட்லையும் இருக்க டெலிகிராம் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நீங்க பிடிஎஃப் லிங்கை வாங்குறதுக்குரிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸை வச்சு தான் மற்ற பேப்பர்ஸும் நான் தயாரிக்கலான் இருக்கிறேன். ஸோ லெட் us get into the class with this. T.S. Eliot. ஸோ ஆத்தர் இன்ட்ரடக்ஷன். T.S. Eliotோட மெட்டபிசிக்கல் பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி ஒரு சின்ன ஒரு டாப்பிக்கை நான் கொடுத்துருப்பேன். அது ரொம்பவே ஷார்ட்டாக கொடுத்துருந்த ஒரு டிசைன் அது. ஸோ இன்னைக்கு நான் மெட்டபிசிக்கல் பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக இருக்கிறதுனால டீட்டெயில்டு அனாலிசிஸ் நான் உங்களுக்கு இந்த எபிசோட்ல கொடுக்குறேன். The Metaphysical Poets by T.S. Eliot. ஸோ ஆத்தர் இன்ட்ரடக்ஷன். Thomas Stearns Eliot, இதுதான் அவரோட full name. He was born on 26th September 1888 and he died on 4th January 1965. He was a poet, essayist and playwright. Okay, he was so இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். He was a leading figure in English language modernist poetry. ஏன்னா இவர் 20th century சேர்ந்தவர். மாடர்ன் poetryல இவர் ஒரு லீடிங் ஃபிகரா இருக்கிறார். Where he reinvigorated the art through his use of language, writing style and verse structure. Reinvigorated அப்படின்னா ஒரு புதிய ஒரு சக்தியை பாய்ச்சிறது மாதிரி. இந்த 20th centuryல அந்த லாங்குவேஜ் ரைட்டிங் ஸ்டைல்கெல்லாம் அவர் ஒரு உந்து சக்தியா இருந்திருக்கிறாரு. He is also noted for his critical essays. நிறைய critical essays எழுதியிருக்காரு. அதுவும் ரொம்ப ஃபேமஸான essays எல்லாம் அவர் எழுதியிருக்காரு. நாம இன்னைக்கு படிக்க போறது அவரோட one of his famous essays தான். Eliot first attracted widespread attention for his poem. ஸோ அவரோட poem பார்த்தீங்கன்னா The Love Song of J. Alfred Prufrock from 1914 to 1915 அதை எழுதியிருக்காரு. அப்புறம் it was followed by The Wasteland 1922, The Hollow Men 1925, Ash Wednesday 1930 and Four Quatrains in 1943. Okay, he also wrote 7 plays. Plays எழுதியிருக்கார், டிராமாஸ் எழுதியிருக்கிறாரு, இன்க்ளூடிங் மர்டர் இன் த கத்தீட்ரல் அண்ட் காக்டெயில் பார்ட்டி. ஹி வாஸ் அவார்டட் 1948 நோபல் பிரைஸ். ஸோ எப்போ நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க. 1948ல நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர். ஹி ஃபார் ஹிஸ் அவுட்ஸ்டாண்டிங் பயனியர் கான்ட்ரிபியூஷன் டு பிரசன்ட் டே போய்ட்ரி. இதுக்காக அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கு. போயட்ரிக்கு அவர் பண்ண கான்ட்ரிபியூஷன்ஸ்க்காக அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது. So this is about T.S. Eliot. Now let us get into the introduction of the essay Metaphysical Poets. T.S. Eliot's essay, The Metaphysical Poets, is one of the most important critical works of the modern era. So, இந்த மாடர்ன் ஏரால ரொம்ப முக்கியமான ஒரு critical work-ஆ Metaphysical Poets பார்ப்போம். It was first published as a review of J.C. Grierson's book Metaphysical Lyrics and Poems of the 17th Century. இந்த ஒர்க் முதல் தனியா ஒரு எஸ்ஸே, இவரோட எஸ்ஸேல வரல, இது ஒரு ரெவ்யூவா தான் பிரசன்ட் பண்றாரு, ரெவ்யூவா தான் பப்ளிஷ் பண்றாரு. எதுக்கான ரெவ்யூவா கொடுக்கறாரு அப்படின்னா, ஜேசி கிரியர்சன் அப்படிங்கிற ஒருத்தர் மெட்டபிசிக்கல் லிரிக்ஸ் அண்ட் போயம்ஸ் ஆஃப் த 17th சென்ச்சுரின்னு ஒரு புக் எழுதுறாரு. அதுக்கு ஒரு ரெவ்யூவா தான் T.S. Eliot இந்த ஒர்க் எழுதுறாரு. ஆனா இந்த அவரோட இந்த ரெவ்யூ பாத்தீங்கன்னா ஒரு தனி கிரிட்டிக்கல் பீஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஹவவர் இட் இஸ் மச் மோர் தேன் அ சிம்பிள் ரிவ்யூ. அது சாதாரண ரிவ்யூ மாதிரி இல்லை, ஒரு சும்மா படிச்சுட்டு அதை பத்தி ஒரு 2 கமெண்ட் பண்ற மாதிரி எல்லாம் இல்லை. இட் இஸ் அ டீப் அண்ட் வேல்யூபிள் அனாலிசிஸ் ஆஃப் மெட்டபிசிக்கல் போய்ட்ரி. ஸோ இவரே அந்த மெட்டபிசிக்கல் போய்ட்ரி பத்தி டீப்பா அனலைஸ் பண்ற மாதிரி ஒரு ரிவ்யூ எழுதுறாரு. அண்ட் ஹாஸ் ஹேட் அ மேஜர் இம்பாக்ட் ஆன் லிட்ரரி கிரிட்டிசிசம்.
லிட்டரரி கிரிட்டிசிசம்ல இதுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு இந்த டாபிக் இந்த எஸ்ஸேக்கு. Eliot's essay led to a renewed interest in John Donne and other metaphysical poets who had been neglected for a long time. ஸோ மெட்டபிசிக்கல் பாய்ட்ஸ்னா உங்களுக்கு யாருன்னு தெரியும். அந்த 16th century 17th centuryல வாழ்ந்த ஒரு குரூப் ஆஃப் பாய்ட்ஸை தான் நம்ம மெட்டபிசிக்கல் பாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல லீடிங் ஃபிகரா ஜான் டன்னை பார்ப்போம். ஸோ இவங்கள தான் மெட்டபிசிக்கல் பாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப காலம் அவங்களோட போயட்ரி வேகா இருக்கும், நல்லாவே இருக்காதுன்ற மாதிரி ஒரு நேம் அவங்களுக்கு இருந்தது. அதுக்கு ஒரு ரெனியூட் இல்ல, அப்படி கிடையாது, அவங்க ரொம்ப நல்லா எழுதுனாங்க அப்படின்னு ஒரு சிலர் தான் சொல்லுவாங்க. மத்தவங்க எல்லாமே அவங்களோட போயட்ரிய கிரிட்டிசைஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க போயட்ரி ரொம்ப நல்ல போயட்ரின்னு எலியட் இந்த எஸ்ஸே மூலமா சொல்றாரு. ஸோ எலியட்டோட எஸ்ஸே ஒரு ரெனியூட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது டான்ஜன் அப்புறம் அந்த குரூப் ஆஃப் போயட்ஸ் ஓட போயம்ஸ் பத்தி. ஏன்னா அந்த போயம்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் நெக்லெக்ட் பண்ணியிருந்தாங்க, யாரும் அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்தே படிக்கல. இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் டிஎஸ் எலியட் இவங்க ரொம்ப நல்லா போம் எழுதியிருக்காங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பிச்சாங்க. He introduced two important ideas in this essay. இதுல two important ideas பத்தி பேசியிருப்பாரு. Dissociation of sensibility, unification of sensibility எல்லாம் பேசியிருப்பாரு. அது என்னன்றது நம்ம எஸ்ஸே படிக்கிறப்போ இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கலாம். These ideas have since become key concepts in literary studies. இந்த எஸ்ஸேல அவர் யூஸ் பண்ணியிருந்தா கூட இந்த கான்செப்ட்ஸை இன்னைக்கும் மற்ற எல்லாரும் லிட்டரரி ஸ்டடீஸ்ல யூஸ் பண்றாங்க. எலியட்ஸ் பிரைஸ் ஃபார் கிரைட்சன்ஸ் ஒர்க். ஸோ கிரைட்சனோட புக்குக்கு தான் இவர் ரிவ்யூ எழுதுறாருன்னு பார்த்தோம். Eliot begins his essay by praising Grierson's edition of metaphysical poetry. So எப்படி ஆரம்பிக்கிறாரு இவரோட ஒர்க்கனா, கிரேர்சனோட ஒர்க்கை பிரைஸ் பண்ணி தான் ஆரம்பிக்கிறாரு. He calls it as a great piece of criticism and an inspiration for further discussion. அவர் நல்ல கிரிட்டிக்கல் பீஸ் எழுதியிருக்கீங்க மிஸ்டர் கிரேர்சன், அதை பாராட்டிட்டு இதுல இன்னும் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு தான் தன்னோட ரிவ்யூ எழுதுறாரு. The book made Eliot think about the meaning of the term metaphysical. இந்த புக்கை படிச்சுட்டு தான் அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, மெட்டபிசிக்கல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பத்தி ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. And whether these poets belong to a distinct group or were part of a large poetic tradition. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இந்த poets மெட்டபிசிக்கல் poetsன்னு ஒரு குரூப் ஆஃப் poets சொல்றோமே, அவங்க ஒரு டிஸ்டிங்க்ட் குரூப்பா, அவங்களுக்குன்னு தனியா கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கா, இல்ல ஒரு பெரிய ட்ரெடிஷன் வழி வந்தவங்களா இவங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறார். challenges in defining metaphysical poetry. இந்த சவால்கள் நிறைய இருக்கு. மெட்டபிசிக்கல் போயட்ரின்னு டிஃபைன் பண்றதுல நிறைய challenges இருக்குன்னு சொல்றாரு. Eliot points out two difficulties in studying metaphysical poetry. மெட்டபிசிக்கல் போயட்ரி படிக்கிறதுல என்ன challengesன்னு பார்க்கலாம். Defining the term metaphysical. மெட்டபிசிக்கல்ன்ற டேர்ம் சொல்றதுலயே ஒரு சேலஞ்ச் இருக்குன்றாரு. Critics have used the term as an insult. ஒரு derogatory term யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு இன்சல்டிங் டேர்ம். மெட்டபிசிக்கல் போயட்ரி எழுதியிருக்காங்கன்னா அந்த மெட்டபிசிக்கல்ன்ற வார்த்தையை டீரோகேட்ரியா, ஒரு இன்சல்டிங்கா, ஒரு கேவலப்படுத்துற ஒரு வார்த்தையா தான் பார்த்தாங்க. பட் எலியட் வாண்ட்ஸ் டு எக்ஸாமின் வாட் இட் ட்ரூலி மீன்ஸ். மெட்டபிசிக்கல்னா ஒரு கேவலப்படுத்துற டேர்மா இருக்கு, ஆனா மெட்டபிசிக்கலுக்கு உண்மையான மீனிங் என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு. Identifying metaphysical poets. He questions whether poets like Donne, Marvell and Cowley belong to the same school or if they simply share certain poetic traits. இவங்கெல்லாம் ஒரே ஸ்கூலா, ஒரே மாதிரி சிந்திக்கிறவங்களா, இல்லைன்னா இவங்களோட விஷயங்கள் ஒன்னா இருக்கிறதுனால இவங்களை குரூப் பண்றாங்களா அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுதான் challenges in defining. இந்த மெட்டபிசிக்கல் போயட்ரின்னு ஒரு குரூப்பை சொல்றாங்களே, ஏன் அப்படி அவங்களுக்கு பேர் வந்ததுன்னு தான் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறார். He identifies three main schools of poetry in the early 17th century. Okay, 3 ஸ்கூல் இந்த early 17th century சேர்ந்த poets தான். இதுல இவர் 3 schools இருக்கு அப்படின்னு சொல்றாரு. Donne and poets like Marvell and Bishop King. Okay, Donne, Marvell, Bishop King இவங்கெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் ஸ்கூல்னு சொல்றாரு. பென் ஜான்சன் அப்புறம் அவரோட ஃபாலோவர்ஸ் இவங்கெல்லாம் கோர்ட்லி போயட்ரி எழுதுறாங்க, அரசவை சார்ந்த மாதிரி. அப்புறம் கோர்ட்லி போயட்ரி அப்படின்னு சொன்னோம்னா லவ் போயட்ரி தான் கோர்ட்லி போயட்ரி. ஓகே, அதுல பாத்தீங்க கோர்ட்லி போயட்ரிலன்னா ஒரு சோல்ஜர் இருப்பாரு, அவர் ஒரு பொண்ணு மேல லவ்வோட அவர் போறதுதான் மெடிவல் போயட்ரி அது. ஓகே, இந்த இங்கிலாந்துல மீடியம் 13-14 சென்ச்சுரிஸ்ல இந்த கோர்ட்லி லவ் சொல்றதுதான் கோர்ட்லி போயட்ரின்னு சொல்லுவாங்க. சரி, இது மாதிரி பென் ஜான்சனும் அவரோட ஃபாலோவர்ஸும் எழுதினாங்க, அது ஒரு குரூப்பா சொல்றாரு, அது ஒரு ஸ்கூல்னு சொல்றாரு. ரிலிஜியஸ் போய்ட்ஸ் இருந்தாங்களா, ஹெர்பர்ட், வான், கிரஷா அப்படின்னு, அவங்க ஒரு டைப் ஆஃப் போய்ட்ரி எழுதுறாங்க.
Finding common trends among these poets is difficult, but Eliot still attempts to do so. இவங்களுக்குள்ள ஒரு காமன் ட்ரெண்ட்ஸ் காமனா என்ன கேரக்டர்ஸ் இருக்கு, காமன் ட்ரெய்ட்ஸ் என்ன இருக்குன்னு பாக்குறது கஷ்டம்தான். ஆனாலும் எலியட் வந்து அதை பாக்குறதுக்கு ட்ரை பண்றாரு. அடுத்ததான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெட்டபிசிக்கல். அந்த ஸ்கூல் 3 ஸ்கூல் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்றாரு. அப்புறம் மெட்டபிசிக்கல் ஸ்கூல்னு யார சொல்றாங்க, அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கறத சொல்றாரு. Eliot discusses the main features of metaphysical poetry with examples. So metaphysical poetry வந்து examples ஓட அடுத்ததா டிஸ்கஸ் பண்றாரு. Extended similes and conceits தான் முக்கியமான அம்சமா சொல்வாங்க. ஒரு metaphysical poetryனாலே அதுல extended similes, simileனா உங்களுக்கு தெரியும் இல்லையா, கம்பேரிஷன் மாதிரி வரும் poetryல, figures of speechல, அதான் simile. simile ரொம்ப extend அப்படியே இழுத்துக்கிட்டே போச்சுன்னா extended simileன்பாங்க. அதோட சேர்ந்தது தான் conceits. இந்த similes-உம் conceits-உம் metaphysical poetryல ஒரு முக்கியமான அங்கமா இருக்குதுன்னு சொல்றாரு. Metaphysical poets often stretch similes to their limits. similes என்ன பண்றாரு, கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறாங்க. stretch to their limits. Similes are stretched அப்படிங்கிறார். For example, Donne compares 2 lovers to a pair of compasses in a valediction forbidding mourning. So இதுதான் extended simile இல்லைன்னா conceit. எக்ஸ்டெண்டட் சிமிலியை தான் கன்சீட்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்றாருன்னா, டன் வந்து தன்னோட போம் எ வெலடிக்ஷன் ஃபர்பிடிங் மோர்னிங்னு ஒரு போம் எழுதியிருக்காரு. அதுல லவ்வர்ஸை யாரோட கம்பேர் பண்றாருன்னா, ஜியோமெட்ரி பாக்ஸ்ல காம்பஸ் இருக்கும் இல்லையா, அதோட கம்பேர் பண்ணியிருப்பாரு. காம்பஸ் ஏன்னா இவங்களோட சிமிலி எல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஓகே, நம்ம எதிர்பார்க்கறத விட ரொம்ப வித்தியாசமா கொடுத்திருப்பாங்க. அதுதான் எக்ஸ்டெண்டட் சிமிலிஸ் அண்ட் கன்சீட்ஸை நம்ம பாக்குறோம். ஸோ காம்பஸோட கம்பேர் பண்ணியிருப்பாரு. அடுத்தது ரேபிட் ஷிஃப்ட்ஸ் இன் தாட். தே கனெக்ட் ஐடியாஸ் இன் அன்எக்ஸ்பெக்டட் வேஸ். அதாவது 2 சம்பந்தமில்லாத விஷயத்த கனெக்ட் பண்ணியிருப்பாங்களாம் மெட்டபிசிக்கல் போயட்ஸ். இன் டன்ஸ் எ வெலடிக்ஷன் ஆஃப் வீப்பிங் ஹி லிங்க்ஸ் ஹிஸ் லவ்வர்ஸ் டியர்ஸ் டு அ ஜியோகிராஃபர்ஸ் குளோப் அண்ட் த கிரேட் ஃப்ளட். அதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்றாருன்னா, டன்னோட வெலடிக்ஷன் ஆஃப் வீப்பிங்னு ஒரு போம் எழுதியிருக்காரு. அதுல அவர் என்ன பண்றாருன்னா, லவ்வர்ஸோட டியர்ஸ், காதலியோட அந்த கண்ணீரை எதோட கம்பேர் பண்றாருன்னா, கிரேட் ஃப்ளட்டோட, பைபிள்ல வரக்கூடிய கிரேட் ஃப்ளட்டோட கம்பேர் பண்றாரு. இல்லைன்னா ஜியோகிராஃபர்ஸ் குளோபோட கம்பேர் பண்றாரு. குளோப் இருக்கும் இல்லையா, அதுல அது உருண்டையா இருக்கும்ல, அதோட அந்த கண்ணீர் துளியில கம்பேர் பண்றாரு. சடன் கான்ட்ராஸ்ட். டன் ஆஃபன் சர்ப்ரைசஸ் த ரீடர் வித் அன்எக்ஸ்பெக்டட் கம்பேரிஷன்ஸ் such as a bracelet of bright hair about the bone. இதுவும் அப்படி சடனா கான்ட்ராஸ்ட சொல்லுவாங்களா, எப்படின்னா அவர் சொல்லியிருக்க இந்த எக்ஸாம்பிள் மாதிரி a bracelet of bright hair about the bone சொல்லியிருப்பார். கான்ட்ராஸ்டான விஷயம்னு சொல்லியிருப்பார். ஹேர் அபவுட் த போன் அப்படின்னு சொல்லி விஷயங்கள் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்குன்னு சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் மெட்டபிசிக்கல் போய்ட்ஸ்ல பார்க்கலாம். எக்ஸ்டெண்டட் சிமிலிஸ் கன்சீட்ஸ் இருக்கும், ரேபிட் ஷிஃப்ட்ஸ் இன் தாட்ஸ் இருக்கும், சடன் கான்ட்ராஸ்ட் இருக்கும். எலியட் பாயிண்ட்ஸ் அவுட் தட் தீஸ் டெக்னிக்ஸ் வேர் நாட் யூனிக் டு டன். இதெல்லாம் வந்து டன்னுக்கான கேரக்டர் மட்டும் கிடையாது. மெனி எலிசபெத்தன் dramatists like Shakespeare, Webster, Middleton also use them. ஷேக்ஸ்பியர் காலத்து ரைட்டர்ஸே இதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாரு. This suggests that Donne and other metaphysical poets were continuing an earlier tradition rather than forming a completely new school. So இது மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மெட்டபிசிக்கல் போய்ட்ஸ் வந்து வித்தியாசமா கம்பேர் பண்றாங்கன்னா சொல்லாதீங்க, அதுக்கு முதல் எலிசபெத்தன் ஏஜ்லயே இந்த மாதிரி கம்பேரிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ரைட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஷேக்ஸ்பியர், வெப்ஸ்டர், மிடில்டன்லாம் இந்த மாதிரி கம்பேரிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ஒன்றும் புதுசா எதையும் கிரியேட் பண்ணல, அவங்க ஒரு ட்ரெடிஷனை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஒரு பாரம்பரியத்தை தாங்க இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாரு. அடுத்ததான் டாக்டர் ஜான்சன்ஸ் கிரிட்டிசிசம் அபவுட் மெட்டபிசிக்கல் போய்ட்ரி. இந்த இடத்துல அவர் வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவார். அதாவது டாக்டர் ஜான்சன் உங்களுக்கு தெரியும், அவரு 19th செஞ்சுரியில இருந்த ஒரு கிரிட்டிக், இவர் 20th செஞ்சுரி கிரிட்டிக். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, டாக்டர் ஜான்சன் மெட்டபிசிக்கல் போயட்ரிய ரொம்ப கிண்டலா பேசியிருக்கிறாரு. ஓகே, ஆனா டிஎஸ் எலியட் பிரைஸ் பண்ணி பேசுறாரு. டாக்டர் ஜான்சன் என்ன பண்றாரு, கிரிட்டிசைஸ் பண்றாரு.
ஒரு சின்ன கரெக்ஷன். டாக்டர் ஜான்சன் வந்து 19th செஞ்சுரியில 18th செஞ்சுரி. ஓகே, டாக்டர் ஜான்சன் வந்து தன்னோட ஒர்க்ல மெட்டபிசிக்கல் பாயிண்ட்ஸ் அவர் வந்து எழுதியிருப்பார். ஒரு கிரிட்டிக்கல் பீஸ் லைஃப் ஆஃப் பாயிண்ட்ஸ்னு எழுதியிருப்பார். அதுல வந்து இவங்களை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார் மெட்டபிசிக்கல் பாயிண்ட்ஸ். He said they forced together unrelated ideas and yoked them by violence. The most heterogeneous ideas are yoked by violence together அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் சொன்ன வார்த்தை இதுதான். யார் சொல்லியிருக்கா? சாமுவேல் ஜான்சன் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? மெட்டபிசிக்கல் பாயிண்ட்ஸ the most heterogeneous ideas are yoked by violence together. சம்பந்தமில்லாத unrelated ideas வம்ப இணைச்சு வச்சிருக்காங்கங்க. இதுவும் அதுவும் இப்போ சொல்றாங்க இல்லையா, கண்ணீரோட கிரேட் ஃப்ளட்டை கம்பேர் பண்றாரு, குளோபை கம்பேர் பண்றாரு, லவ்வர்ஸோட காம்பஸை கம்பேர் பண்றாங்க. அப்ப அன்ரிலேட்டட் ஐடியாஸ வம்ப சேர்த்து வச்ச மாதிரி இருக்கு. அதாவது வயலன்ஸ இழுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. த மோஸ்ட் ஹெட்டரோஜினியஸ்னா வித்தியாசமான ஐடியாஸ். அதை தான் நம்ம சிம்பிளிஃபைடா என்ன சொல்றோம்? He said they forced together unrelated ideas and yoked them. யோக்னா என்னன்னா கட்டி வைக்கிறது, ரெண்டே சேர்த்து வைக்கிறது, மாடு பூட்டுறதை தான் யோக்கிங் சொல்லுவாங்க. இங்க ரெண்டு ஐடியாஸ மாடு பூட்டின மாதிரி பூட்டி வச்சிருக்காங்க, சம்பந்தம் இல்லாம இருக்குன்னு சொல்றாரு. எலியட் டிஸ்அக்ரீஸ் வித் திஸ் வியூ. ஆனா டாக்டர் ஜான்சன் சொன்ன இந்த கருத்துக்களுக்கு எதிரா இருக்கிறாரு T.S. Eliot. He argues that all great poetry combines different ideas into a unified whole. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா கிரேட் போயட்ரியும் இந்த மாதிரி தான் இருக்கும், வித்தியாசமான ஐடியாஸை தான் ஒரு யூனிஃபைடா மாத்துவாங்க அப்படிங்கிறது இவரோட தாட்டா இருக்கு. The metaphysical poets were not simply forcing connections, they were successfully creating new meanings. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் கனெக்ட் பண்ணல அப்படிங்கிறாரு. The metaphysical poets were not simply forcing connections. ரெண்டு சம்பந்தம் இல்லாத ஐடியாஸை ஃபோர்ஸ் பண்ணி அவங்க கனெக்ட் பண்ணலங்க. They were successfully creating new meanings. புது அர்த்தத்தை கொடுக்குறாங்கங்க லவ்வர்ஸ்கோ இல்ல எந்த ஒரு விஷயம் அவங்க கம்பேரிசன் கன்சீட் நீங்க சொல்றீங்க இல்லையா, அது மூலமா ஒரு நியூ மீனிங் கொடுக்குறாங்கன்னு சொல்றாரு. Eliot supports his argument by citing examples from poets like Herbert and Cowley. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஹெர்பர்ட் கவுலில இருந்து கொடுத்து தன்னோட வாதத்துக்கு சப்போர்ட்டிவா வைக்கிறாரு Eliot. He concludes that metaphysical poetry should not be judged by its faults but by strengths. ஸோ குறைகளை பார்க்காதீங்க, அதோட பலத்தை பாருங்க, எத்தனை விஷயங்கள் அற்புதமா பண்ணிருக்காங்கன்னு பாருங்கன்னு சொல்றாரு. அடுத்ததா யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி, டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. இந்த ஒர்க்ல முக்கியமா அவர் பேசுற விஷயங்கள் இது. அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். Eliot's most important argument is about unification of sensibility and dissociation of sensibility. இப்போ unification of sensibility னா என்னன்னு பார்க்கலாம். This is the ability to blend thought and feeling into a single experience. அதாவது யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்னா ஒரு விஷயத்த நினைக்கிறீங்க, ஓகே, அதையும் மூளையில நினைக்கிற விஷயமும் இதையும் ரெண்டும் கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறாரு. அப்பதான் உனக்குள்ள கிரியேட்டிவிட்டி, அப்பதான் நீ எழுதுற எழுத்துக்கள் வந்து என்னவா இருக்கும், ஒரு ஃபீல் கொடுக்கும். நீங்க நினைக்கிற விஷயம் உங்க வார்த்தைகள் மூலமா அழகா வரும் அப்படிங்கிறாரு. அதை நீங்க ஃபீல் பண்ணணுங்கிறாரு. ஓகே, இதுதான் யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. அதாவது டு பிளெண்ட் தாட் அண்ட் ஃபீலிங். யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டினா என்ன? தாட்டையும் ஃபீலிங்கையும், ஒரு உங்களுக்குள்ள வர ஐடியாவையும் உங்க உணர்ச்சியையும் ஒன்றிணைக்கிறது தான் யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. அதை ஒரு சிங்கிள் எக்ஸ்பீரியன்ஸா மாத்தி கிரியேட்டிவிட்டி கொடுக்கறது தான் யூனிஃபிகேஷன்ங்கிறார். த எலிசபெத்தன்ஸ் இன்க்ளூடிங் டன் அண்ட் த மெட்டபிசிக்கல் போயட்ஸ் ஹேட் திஸ் எபிலிட்டி. இவர் என்ன சொல்றார் T.S. Eliotனா, இந்த வேலையை அழகா பண்ணாங்க. யாரு பண்ணாங்க? எலிசபெத்தன் போயட்ஸ் பண்ணாங்க. ஷேக்ஸ்பியர் முதற்கொண்டு எல்லா எலிசபெத்தன் போயட்ஸுக்கும் யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி இருந்தது. அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்க வழித்தோன்றல்களான ஜான் டன்னுக்கும் அந்த மெட்டபிசிக்கல் ஸ்கூல்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி இருந்தது அப்படிங்கிறார். Eliot is full praise of the metaphysical poets, especially John Donne, when he says, "A thought to Donne was an experience. It modified his sensibility." அப்படின்பாரு. அவர் ஜான் டன்னை ரொம்ப புகழ்ந்திருக்கிறாரு எலியட். எல்லா மெட்டபிசிக்கல் போய்ட்ஸையும் புகழ்ந்துதான் சொல்றாரு. ஜானுக்கு ஸ்பெஷல் ஜான் டன்னுக்கு ஸ்பெஷல் பிரைஸ் கொடுக்கிறாரு இந்த வேர்ட்ஸ் மூலமா.
A thought to done was an experienceங்கிறாரு. ஒரு நினைவு வந்தாலே அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மாத்திருவாரான் டன். இட் மாடிஃபைட் ஹிஸ் சென்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு அழகான வார்த்தைகள் மூலமா ஜான் டன்னை புகழ்ந்திருக்கிறார். When a poet's mind is perfectly equipped for its work, it is constantly amalgamating disparate experience. The ordinary man's experience is chaotic, irregular, fragmentary. அப்போ டான் ஜென்னை பத்தி தான் இந்த 4 சென்டென்ஸ்லயும் வந்திருக்கு. ஓகே, when a poet's mind is perfectly equipped for a work. ஒரு poet என்ன பண்ணுவார்னா தன்னோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டார்னா, அதாவது கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டார்னா, இட் இஸ் கான்ஸ்டன்ட்லி அமல்கமேட்டிங் டிஸ்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அப்படியே ஒன்றிணைச்சு அப்படியே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அந்த ஃபீலிங்கா வெளியே கொடுக்க போறார். ஆர்டினரி மேன், இப்போ சாதாரண மனுஷன் நம்மளுக்கும் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். ஆனா நம்மளதெல்லாம் கேயாட்டிக்கா இருக்கும், குழப்பமா இருக்கும். அதை எப்படி ஒன்றிணைச்சு ஒரு கிரியேட்டிவிட்டி கொடுக்கறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அது ஃப்ராக்மெண்ட்ரியா இருக்கும், விட்டு விட்டு போயிடும். நம்மளால அதை ப்ராப்பரா அமல்கமேட் ஒன்றிணைக்க முடியாது. ஆனா டன் மாதிரி கிரேட் போயட்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியான ஜாப். நிறைய எக்ஸ்பீரியன்ஸை ஒன்றிணைச்சு ஒரு அழகான கவிதையை அவங்களால கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீஸ் ஃபுல் பிரைஸ் ஆஃப் ஜான் டன். ஓகே, அடுத்ததான் அப்போ அவர் என்ன சொல்றாரு, யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி பக்காவா இருக்கு. யாருக்கு? மெட்டபிசிக்கல் பார்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டார். அடுத்ததான் டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டிக்கு ஆப்போசிட்டான ஒரு டேர்ம் தான் டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. ஆஃப்டர் டென் அண்ட் ஹெர்பர்ட், ஹெர்பர்ட்டையும் புகழ்ந்துட்டாரு, டன்னையும் புகழ்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு அப்புறம் வந்த போயட்ஸ் லாஸ்ட் திஸ் எபிலிட்டிங்கிறாரு. இந்த யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி அவங்களுக்கு வரவே இல்லைங்க, அவங்களுக்கு சரியாவே தெரியலங்கிறாரு. அதுல முக்கியமா அவர் திட்டுறது நம்மெல்லாம் பிரைஸ் பண்ற 2 பேரை தான். அதையும் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். They could either think or feel but not both at the சேம் டைம். அவங்க ஒண்ணு நல்ல ஐடியா யோசிக்கிறாங்க, இல்லைன்னா தனியா ஃபீல் பண்றாங்க. ரெண்டையும் அவங்களால கம்பைன் பண்ண முடியல. அதுதான் டிசோசியேஷன்ங்கிறார். யூனிஃபிகேஷன்ல என்ன சொன்னாரு, எண்ணங்கள் வருது, அதை அழகா ஃபீல் பண்ணி அவங்க கிரியேட்டிவிட்டியா மாத்துறாங்கன்னு சொல்றாரு. ஆனா பின்னாடி வந்தவங்களுக்கு ஒண்ணு எண்ணங்கள் தனியா வருது, ஃபீலிங்ஸ் தனியா வருது, ரெண்டையும் ஒன்றிணைக்க முடியலன்னு சொல்லிட்டாரு. அததான் டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டிங்கிறார். T.S. Eliot calls this as dissociation of sensibility. It refers to a break between thought and feeling in poetry. அதாவது எண்ணத்துக்கும் ஃபீலிங்க்கும் இடையில ஒரு பிரேக் இருக்குங்க, அது அவங்க போய்ட்ரியில வெளிப்படுதுங்க. அவங்க நினைக்கிற மாதிரி அவங்க எழுதல, அவங்க எண்ணம் ஒண்ணு இருக்கு, வார்த்தைகள் வேற இருக்கு அப்படின்னு அவங்கள கிரிட்டிசைஸ் பண்றாரு. He believes that before the 17th century, poets could blend intellectual ideas with deep emotions naturally. அப்போ 17th centuryக்கு முன்னாடி, அதாவது ஜான் டன், அதுக்கு முதல் எலிசபெத்தன் poets, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களாம், அவங்களோட ஐடியாஸையும் இமோஷன்ஸையும் அழகா பிளெண்ட் பண்ணி கிரியேட்டிவிட்டியா கொடுத்தாங்க. However, in the 17th century, this connection is lost. Towards the end of 17th century, இவங்க காலத்துக்கு அப்புறம், ஜான் டன் அவங்க பீரியடுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் இந்த கனெக்ஷனை விட்டுட்டாங்க. யூனிஃபை பண்ண தெரியல, தாட்டையும் இமோஷனையும் அவங்களுக்கு யூனிஃபை பண்ண தெரியலங்கிறார். Eliot argues that this dissociation became worse due to the influence of poets like Milton and Dryden. சரி, இந்த dissociation எப்ப worse ஆகுது அப்படின்னு சொன்னா மில்டனும் ட்ரைடனும்னால. நான் சொன்னேன் இல்லையா, நம்ம 2 கிரேட் பாய்ட்ஸ் நினைச்ச 2 பேரை கிரிட்டிசைஸ் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மில்டனும் ட்ரைடனும் தாங்க சுத்த மோசம், இந்த டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டிக்கு காரணமே இவங்க 2 பேரு தான் குறை சொல்றாரு. ஓகே, while they mastered certain poetic skills, they unintentionally weakened poetry's ability to unify thought and feeling. பொய்டிக் ஸ்கில் எல்லாம் அவங்களுக்கு இல்லைன்னா அவர் சொல்ல, நிறைய பொய்டிக் ஸ்கில் இருந்தது, நல்லாலாம் எழுதுவாங்க, ஆனா நினைக்கிறத எழுத மாட்டாங்க. இவங்களுக்கு இமோஷன்ஸ் ஒரு பக்கம் இருக்கும், தாட் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் மாதிரி மற்ற ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சு பொய்ட்ரியை மேனேஜ் பண்ணிட்டாங்க. அதனால இவங்க பொய்ட்ரியோட எபிலிட்டி இருந்ததுனால தாட் ஃபீலிங்கை பிளெண்ட் பண்ணல, என்ன ஐடியாவோ அதை ஃபீலிங்கை அவங்க வெளிக்கொணரல. அப்போ இங்க டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி செட் இன் ஆயிடுச்சுங்கிறார். As a result, later poets focused either too much on refined language,
to or became overly sentimental and reflective. இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் அடுத்து வந்தவங்களுக்குலாம் ட்ரைடனையும் மில்டனையும் பார்த்து எழுதினவங்களாம் என்ன பண்ணாங்க, லாங்குவேஜுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க, இல்லைன்னா ரொம்ப ஃபீலிங்ஸோட எழுதினாங்க. ரெண்டையும் இணைச்சு எழுதலங்கிறார். திஸ் செப்பரேஷன் அக்கார்டிங் டு எலியட் இஸ் சம்திங் poetry has never fully recovered from. இந்த செப்பரேஷன்ல இருந்து poetry இன்னும் தெளிவாகவே இல்லைங்க. ட்ரைடன் மில்டன் டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டியை கொண்டு வந்தாங்க. அவங்க நினைச்சது அவங்க ப்ராப்பரா வெளிக்கொணரல. அதனால வந்தவங்க எல்லாம் இவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு இன்னும் பொயட்ரி ப்ராப்பரா ரீகெயின் ஆகல, அந்த ஃபுல்லா ரெக்கவர் ஆகல, அடி வாங்கின நிலைமையிலே இருக்குன்னு சொல்றாரு. His comparison, 18th century poets like Dryden and Pope were intellectual. They thought deeply but lacked strong emotions in poetry. So Dryden and Popeையும் அவர் திட்டாரு. அவங்க ரெண்டு பேருக்குமே இமோஷன்ஸ் they thought deeply, நல்லா யோசிப்பாங்களாம், ஆனா இமோஷன்ஸ் அவங்க poetryல இருக்காதுன்னு சொல்றாரு. 19th century poets பாருங்க, வேர்ட்ஸ்வர்த், டென்னிசன் வந்து இமோஷனலா எழுதுவாங்களாம், உணர்ச்சிகளோடு எழுதுவாங்களாம். ஆனா they felt deeply but did not think in a structured way. ஆனா அவங்களோட ஐடியாஸ் ஒன்றும் அப்படி ஸ்ட்ரக்சர் நல்லா இல்லைங்க. ஃபீலிங்ஸ் நல்லா இருந்தது, ஐடியாஸ் நல்லா இல்லைங்கிற. சொன்னவங்களுக்கு ஐடியாஸ் நல்லா இருந்தது, ஃபீலிங்ஸ் நல்லா இல்லைங்கிறாரு. 19th century poetsக்கெல்லாம் ஃபீலிங்ஸ் நல்லா இருந்துச்சு, ஐடியாஸ் நல்லா இல்ல அப்படின்னு சொல்வாரு. ஓகே. Eliot believes that Donne could feel his thoughts as immediately as the odor of a rose. ஆனா டன் பத்தி சொல்றப்ப அவர் என்ன சொல்வார்னா, டன் வந்து தன்னோட நினைவுகளை வந்து ஒரு ரோஸ் மாதிரி, எப்படி ரோஸை பார்த்தோன்னு நம்மளுக்கு அந்த ஸ்மெல்ல ஃபீல் பண்றோமோ அது மாதிரி அவரோட ஐடியாஸ் வந்தோடனே அவருக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்து உருவாகிருமா. ஓகே. திஸ் மீன்ஸ் தட் டன்ஸ் ஐடியாஸ் அண்ட் இமோஷன்ஸ் were deeply connected. Later poets, however, could only reflect on their thoughts and feelings without fully uniting them in their poetry. So டன்க்கு தான் அந்த ரெண்டு எனக்கும் திறன் இருந்தது. பின்னாடி வந்தவங்க ஒன்னு யோசிச்சாங்க, இல்லைன்னா ஃபீல் பண்ணாங்க. ரெண்டையும் பிளெண்ட் பண்ற திறமை இல்ல. டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி, இதுதான் டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. இப்போ டன் வந்து யூனிஃபைடு சென்சிபிலிட்டி, பின்னாடி ட்ரைடன், மில்டன்லாம் டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. கன்க்ளூஷன். T.S. Eliot's essay on the metaphysical poets is one of the most influential critical writings of the modern era. He not only revived interest in John Donne and his contemporaries, but also changed the way people understood their work. Okay, so metaphysical poets வந்து ரொம்ப முக்கியமான ஒரு work மாடர்ன் ஏரால. ஜான் டன் அப்புறம் அவரோட contemporaries பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு work. Eliot showed that these poets were not, so இது again repeat தான் இருக்கு, இதை நம்ம கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணிக்கலாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, they should reflect this complexity. அதாவது உலகம் வந்து ஒரு மாதிரி மாடர்னா காம்ப்ளெக்ஸா மாறிட்டே இருக்கு, பொயட்ரியும் இதை ரிஃப்ளெக்ட் பண்ணணுங்கிறாரு. மெட்டபிசிக்கல் போயட்ஸ் ஃபேஸ்ட் சேலஞ்சஸ் இன் தியர் டைம் வித் டீப் அண்ட் இன்டென்ஸ் பொயட்ரி. மெட்டபிசிக்கல் போயட்ஸ் வந்து சேலஞ்சஸ் நிறைய ஃபேஸ் பண்றாங்க அந்த இன்டென்ஸ் பொயட்ரினால. அவங்க எழுதுற அந்த பொயட்ரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப இன்டென்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. மாடர்ன் போயட்ஸ் மஸ்ட் ஆல்சோ டூ த சேம்ங்கிறாரு. இன்னைக்கு இருக்க பொயட்ஸும் இந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கிறப்போ நீங்க எழுதுற போயட்ரியும் அப்படிதான் இருக்கணும். பர் they should bring thought and feeling together in their work. Ultimately, Eliot's essay reshaped literary criticism and revived the reputation of metaphysical poetry. So ultimately அந்த essay பத்தி சொல்லணும்னா, எலியட் வந்து மெட்டபிசிக்கல் போயட்ரிக்கு ஒரு புத்துயிர் கொடுத்திருக்கிறார். ஓகே, இதோட நான் எம்சிக்யூவும் கொடுத்திருக்கேன். ஆக்சுவலா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிகினிங் ஆஃப் த எஸ்ஸே நான் ஒரு புது பிடிஎஃப் லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு. இப்போ பிடிஎஃப் லிங்க்ல உங்க எல்லா எஸ்ஏஸ்க்குமே ஃப்ரம் 1 to chapter 11 எல்லா எஸ்ஏஸ்க்கும் 10ல இருந்து 20 வரைக்கும் 20 or 25 எம்சிக்யூஸ் கூட ஒரு சிலதுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த எஸ்ஏயோட லெங்க் பொறுத்து எம்சிக்யூஸ் அமைஞ்சிருக்கும். ஸோ இஃப் யூ கேன் பை த பிடிஎஃப் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். Who is considered the leader of metaphysical poets? George Herbert, Andrew Marvell, John Donne, Richard Crashaw. இதுல யாரு நம்ம வந்து லீடர்னு சொல்றோம்? ஜான் டன். ஆன்சர்ஸ் எங்க தனியா இங்க கொடுத்திருக்கிறாங்க. Okay, towards here, John Donne. Okay, so the next question.
எஸ். இங்கே ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். நான் எம்சிக்யூ டீச் பண்ணுற மாதிரி ஆக்சுவலி உங்களுக்கு பிடிஎஃப்ல வந்து தனியாக ஆன்சர்ஸ் கொடுத்துருக்குறேன். ஹூ இஸ் கன்சிடர்ட் த லீடர் ஆஃப் த மெட்டபிசிக்கல் போயட்ஸ்? இதில் பாருங்க ஆன்சர் வந்து நம்ம திரும்ப திரும்ப படித்தது, அவரை பாராட்டி சொன்னது யாரு அப்படின்னு சொன்னால் ஜான் டன். ஓகே, ஸோ ஜான் டன் இஸ் த ஆன்சர். Then, which literary device is the most commonly associated with metaphysical poetry? எந்த டிவைஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னோம்? simplicity, concepts, alliteration, blank verse. ஸோ நான் திரும்பவும் சொன்னேன் extended similes or concepts. In John Donne's poem, A Valediction Forbidding Mourning, what conceit does he use? இதை பற்றியும் நம்ம பேசணும். Valediction Forbidding Mourningல அவர் யூஸ் பண்ண conceit எது அப்படின்னு? Sun and the moon, a pair of compasses, a storm at sea, a burning fire. இதில் ஆன்சர் வந்து a pair of compasses. Which metaphysical poet wrote the famous poem To His Coy Mistress? To His Coy Mistress எழுதினது யாரு? Andrew Moore. What is a conceit in metaphysical poetry? Conceit ne edha solranga? A short poem with a simple message, a highly imaginated and unusual comparison, a direct moral lesson, a repeated line in the poem. தெரிஞ்சிருக்க ஆன்சர் a highly imaginative and unusual comparison. சம்பந்தமே இல்லாத கம்பேரிஷன் தான். ஓகே, the metaphysical poets often combine simple themes with simple language, intellectual argument with emotional depth, nature imagery with ordinary speech, political themes with satire. So answer என்னன்னு பார்த்தீங்கன்னா B தான், intellectual argument with emotional depth. ஓகே, அதாவது ஆர்குமெண்ட் ஐடியாஸும் நல்ல தாட் வேணும், emotional depthனா ஃபீலிங். Which poetic form did many metaphysical poets use? இவங்க mostly எந்த ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா sonnet, epic, dramatic, monologue, free verse. இதில் sonnet தான் ஆன்சர். What is the main theme of The Caller by George Herbert? George Herbert ஓட Caller. George Herbert பற்றி படிச்சப்பே அவர் வந்து God பற்றி religious poems எழுதுறாருன்னு சொன்னோம். So love and romance, religious struggle and submission to God, the passage of time, political corruption. So answer is religious struggle and submission to God. According to Eliot, which poets contributed to dissociation of sensibility? யாரு dissociation sensibility காரணம்னு சொல்றாரு? திரும்ப திரும்ப அவர் சொல்றது மில்டன் அண்ட் ட்ரைடன் தான். ஓகே, what does dissociation of sensibility refer to? இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிருக்காங்க. Inability to unify thought and emotion in poetry, use of simple language in poetry, rejection of metaphors in poetry, the emphasis on only religious themes. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் dissociation inability to unify thought and poetry. Eliot compares metaphysical poets with which group of modern poets? இந்த எந்த டைப் ஆஃப் poetsோட அவர் வந்து கம்பேர் பண்றார்? romantic poets, modernist poets, Augustine poets, symbolist poets. modernist poets ஓட மெட்டபிசிக்கல் பார்ட்ஸோட கம்பேர் பண்ணி சொல்வாரு. இவங்களும் உங்களை மாதிரி எப்படி எழுதுறாங்க? காம்ப்ளெக்ஸா எழுதுறாங்கன்னு சொல்றாரு. மாடர்னிஸ்ட் பார்ட்ஸ் கொஞ்சம் யார் மாதிரி எழுதுறாங்கன்னு சொல்றாரு? metaphysical parts மாதிரி எழுதுறாங்கன்னு சொல்றாரு. Which poet does Eliot mention as an example of having a unified sensibility? எந்த poetக்கு unified sensibility இருக்குன்னு அதிகமா புகழ்றாரு? ஜான் டன், அலெக்சாண்டர் போப், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், ராபர்ட் ப்ரௌனிங். உங்களுக்கு தெரியும் அவர் அதிகமா பிரைஸ் பண்ணது ஜான் டன். What was Samuel Johnson's criticism of metaphysical poetry? என்ன சொல்லி criticize பண்றார் metaphysical poets? Their poetry lacked emotional depth. They used over-simple language. They forcefully combined unrelated ideas. They avoided intellectual thought. So, கவனிச்சிருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். They forcefully combined unrelated ideas. What does Eliot mean by unification of sensibility? இந்த வார்த்தை மூலமா அவர் சொல்ல வர்றது என்னது? The blending of thought and feeling in poetry, the use of complex metaphors in poetry, the separation of emotions from intellect, the use of only intellectual ideas in poetry. Answer நமக்கு தெரியும். The blending of thought and feeling in poetry. So, final one. What was the original purpose of T.S. Eliot's essay, The Metaphysical Poets? A review of J.C. Garrison, a tribute to John Donne, a defense, a critic. உங்களுக்கு தெரியும் இது முதல் ரிவ்யூவா எழுதினாரு, கடைசியில் இதுவே மாஸ்டர் பீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். So, it is a review to J.C. Garrison's edition of Metaphysical Poetry. Hope you liked my teaching. Like and subscribe for more such videos. Thank you for watching.